லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்படிதானே நானும் அன்னைக்கு மணமேடையில நின்றுப்பேன். ஏய் வெற்றி, எங்க போற? இங்க வா, என் கிட்ட வா. நான் இவட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இரு. அப்போ நீ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது இல்லையா? நான் நடத்தி வச்சாதான் உன் கல்யாணமே நடக்கும்னு நீ புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அது போதும் போச்சா எனக்கு. இந்த பூஜா, டைம் ஆச்சு பாரு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. மேக்கப்க்கு உனக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் இப்பவாச்சும் கொஞ்சம் ரொமான்டிக்கா போஸ் கொடுக்க பாரு. அப்புறம் உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரியே இல்லைன்னு ஐயரு சொல்லிட போறாரு. போ 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 போ. வெற்றி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ வெற்றி. எப்படி சக்தி உன்னால இப்படி இருக்க முடியுது? உனக்கு ஏண்டி அப்படி ஒரு பிடிவாதம்? எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடு, இல்ல எங்களையாவது சொல்ல விடு. சக்திகா, இதுக்கு பேரு தைரியம் இல்ல, அசட்டு தைரியம். கொஞ்சமாவது யோசிக்கா. யமுனக்கா, துர்கா, என்ன ஆனாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதையும் மீறி நீங்க உண்மையை சொன்னா அப்பவே நீங்க 2 பேரும் என்ன மறந்துட வேண்டியதுதான். நான் பண்ணி கொடுத்த சத்தியம் எனக்கு ரொம்ப முக்கியம். சத்தியமா? பெரிய சத்தியம். உன்னை கார்னர் பண்றதுக்காக உன்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க உன் மாமியார். அதுக்கு பேரு சத்தியம் இல்லக்கா. என்ன செஞ்சா நீ மாட்டிப்பேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பொறி வச்சு புடிச்சிருக்காங்க உன் மாமியார். நான் சொன்னது அந்த சத்தியத்தை இல்ல, நான் சரண்யா அன்னைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை. இவளுக்கு என்ன பைத்தியமா? जगन्नाथाय विद्महे नीलपुरुषाय धीमहि तन्नो वरुण प्रचोदयात् वैश्वानराय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् महागणपतये नमो नमः ஏகதந்த சபைக்கு நமஸ்காரம் பண்ணி உட்காருமா. நீங்களோ உட்காருங்க. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम श्रीं क्रीं क्लीं वरुणमूर्तये नमः ध्यायामि. இந்த பூஜா குடுமா. ओम वरुणमूर्तये नमः ध्यायामि आवागयामि समस्तोपचाराणे समर्पयामि. எடுத்துக்கோ வெற்றி. वरुणाय नमः सकलाराधनैः सुभक्षितं माङ्गल्य देवतायै नमः போட்டுங்கோமா. समस्तोपचाराणे समर्पयामि महागणपतये नमः. நீங்க 2 பேரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு வந்துருங்க. समर्पयामि महागणपतये नमः समस्तोपचारान् समर्पयामि.
அக்கா, நான் சாமி கும்பிட போறேன். கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு சொல்ல. சக்திகா, அம்மா, உன்னை நம்பினதுக்கு நீ தர கைமாறா இது. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதானேம்மா எனக்கு எல்லாம். இப்ப இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க கூட யாரோ ஒரு சித்தர் சொன்னதுனாலதான் நான் பண்ணேன். ஆனா இந்த தாலி ஏறின 5 நிமிஷத்திலேயே வெற்றி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறானா என்னம்மா அர்த்தம்? சித்தர் திடீர்னு இந்த சடங்கை நடத்த சொன்னப்ப சித்தர் உருவத்துல நீயே வந்து சொல்றேன்னு தானே நான் நினைச்சேன். வெற்றிக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்கலனா வெற்றி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. வெற்றி எனக்கு எவ்வளவு பிடிக்கும், வெற்றிக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்லம்மா. அப்படி இருக்கும்போது வெற்றி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கு என்னம்மா அர்த்தம்? இதுக்கு யாருமா பதில் சொல்றது? நீதானம்மா பதில் சொல்லணும். நீதான் பதில் சொல்லணும். சொல்லுமா. அதுவும் உன் கோவில்ல உன் கண்ணு முன்னாடி நடந்தா அதுக்கு நீதானம்மா பொறுப்பு. எனக்கு பதில் சொல்லுமா. உன்னை நம்பி கோவிலுக்கு வந்தவங்களுக்கு நீ காட்டுற வழி இதுதானாமா? நான் வெற்றியை பிரிச்சிட கூடாதுன்னு வெற்றி அவ்வளவு கஷ்டமான பரிகார பூஜை செஞ்சாரு. யார நம்பிமா பண்ணாரு? உன்னை நம்பிதானே பண்ணாரு. அப்படி இருக்கும்போது எங்க 2 பேரையும் எப்படி நீ பிரிக்கலாம்? இப்ப நீ இருக்கியா இல்லையா? சொல்லுமா, நீ இருக்கியா இல்லையா? எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணுமா. சொல்லுமா. உட்காரு. சக்தி, எனக்கு தெரியும் சக்தி, இன்னொரு பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டுறத உன்னால பார்க்க முடியாது. இப்ப நீயே ஓடி வந்து உண்மையை சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாமி நிச்சயமா என்னை கைவிடாது.
जीवनगेतुना खण्डे भग्नामि सुभगे ஓம் சக்தி सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोऽस्तुते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता ஓம் சக்தி सिद्धिबुद्धिप्रदा देवी भक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ति सदामूर्ति महालक्ष्मी नमोऽस्तुते பூஜா பூஜா கண்ண தர பூஜா பூஜா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க யாராவது கொண்டு வந்து என்ன பண்ண போற ரங்கநாயகி? தண்ணி தெளிச்சு எழுப்பி திரும்ப வெற்றியை தாலி கட்ட சொல்ல போறியா? ஆமாங்க ரங்கநாயகி, உனக்கு ஏன் அந்த பிடிவாதம்? நம்ம பையன் வாழ்க்கையை விட பிடிவாதம் தான் முக்கியமா போச்சு இல்ல உனக்கு? இப்ப எதுக்கு அவசரமா இந்த கல்யாணம்? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? நல்ல நாள் பார்க்காம முகூர்த்த நேரம் குறிக்காம 4 பேரை கூப்பிடாம இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க பாரு ரங்கநாயகி, உன் மனசை தொட்டு சொல்லு. எல்லாரும் முன்னாடியும் மனையில மயக்கம் போட்டு விழுந்திருக்கா கல்யாண பொண்ணு. இதெல்லாம் பார்த்தா உனக்கு அபசகுணமா தெரியலையா? இல்லங்க, இது சும்மா சாதாரண மயக்கம் தான். இப்ப எந்திரிச்சிருவா. பூஜா பூஜா. ரங்கநாயகி, நான் சொல்றத கேளு. இந்த அவசர கல்யாணம் வேண்டாம், போதும். இதோட நிப்பாட்டிக்க. வெற்றி எந்திரா. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? மேடை வரைக்கும் வந்த கல்யாணத்தை போன தடவை சக்தி நிப்பாட்டினா, இப்ப நீங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பாருங்க, இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நடக்கல, அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேங்க. ரங்கநாயகி. பூஜா பூஜா. என்னம்மா? பூஜா பூஜா பூஜா, நீங்க பாரு. பாத்தீங்களா, இவ எந்திரிச்சிட்டா. இப்பவே இந்த நிமிஷமே இந்த கல்யாணம் நடக்கும். வெற்றி தாலி கட்டுறா. அத்தை, இல்ல அத்தை. இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் அத்தை. பூஜா, என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்காக இவங்க எல்லார்கிட்டயும் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா நீ பாட்டுக்கு வேண்டான்னு சொல்ற? இல்ல அத்தை, அப்ப மாமா சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். இப்ப மாமா சொல்றதும் சரிதான் அத்தை. இப்படி அவசரப்பட்டு கல்யாணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கவே கூடாது. நான் சொன்னதை கேட்டுதான் அத்தை நீங்க எனக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. அப்பெல்லாம் ஏன் மேலதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் அத்தை. அத்தை, எந்த விஷயமா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் அத்தை. பூஜா, என்ன பூஜா சொல்ற? ஆமா அத்தை, என் கல்யாணங்கிறது இங்க இப்படி எல்லாம் நடக்க கூடாது அத்தை. வேண்டாம் அத்தை, தயவு செஞ்சு யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. சாரி அத்தை. பூஜா, சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்திகா, அக்கா, சக்தி, சக்தி அக்கா, அந்த கல்யாணம், சக்திகா, அந்த கல்யாணம் நின்னுடுச்சுடி. ஆமாக்கா, கல்யாணம் நின்னுடுச்சு. எப்படிக்கா அந்த கல்யாணம் நின்னுச்சு? சொல்லுக்கா. நான் சொல்றத நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல. நம்ம பையன் வாழ்க்கையை விட பிடிவாதம் தான் முக்கியமா போச்சுல்ல உனக்கு? இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேண்டாம் அத்தை. என்ன
பூஜாவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாளா? அக்கா, எனக்கு ஏமாத்தணும் நீ சொல்லல. ஐயோ, இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், அந்த பூஜாவே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நான் மேல கோவப்பட்டு பேசினேன். இந்த நிமிஷம் நீ யாருன்னு நிரூபிச்சிட்டம்மா. நீ நிரூபிச்சிட்ட. ஐயோ சக்தி, அக்கா இங்க பாரு. விடுக்கா. என்ன ஆச்சு? எமோஷனலா இருக்கா, அழுது முடிக்கட்டும். நான் அழணும்? இனிமே நான் எதுக்காக அழணும்? எப்போ தன்னுடைய சன்னதிலேயே இந்த அம்மா எனக்கு பதில் சொல்லிட்டாலோ அதுக்கப்புறம் நான் அழணும்? வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு குறிக்கோளா வச்சிருந்த பூஜாவே இப்போ இந்த கல்யாணமே வேண்டான்னு போயிட்டாலோ அதுக்கப்புறம் நான் அழணும்? இனிமே நான் அழவே மாட்டேன்க்கா. வெற்றி எங்க? வெற்றி வந்து வெற்றி, நான் சொல்லும் போது நீ நம்பல. இப்ப பாத்தியா? பூஜாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப என்ன சொல்ற? நான் பூஜாவுக்கு தாலி கட்ட மணமேடைக்கு போனப்போ நீ எங்க தனியா வந்த? நான் தாலி கட்ட போறத பார்க்க முடியாம தானே? எதுக்கு அதெல்லாம்? எப்படியோ கல்யாணம் நின்னுடுச்சுல, விடு. அப்படி ஈஸியா விடக்கூடிய விஷயமா இது? இப்ப சரி, இந்த நிமிஷம் கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா நாளைக்கே கல்யாண மண்டபத்துல திரும்பவும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. அப்ப என்ன பண்ணுவ? அப்பவும் இதே மாதிரி நிக்குன்னு கனவு கண்டுட்டு இருக்காத. வேற வழியே இல்லாம எல்லாரும் முன்னாடி அம்மாவுக்காகவும் அவங்க கட்டாயத்துக்காகவும் நான் பூஜா கழுத்துல தாலி கட்ட வேண்டியது வரலாம். அது நடக்காம இருக்கணும்னா உண்மை என்னன்னு நீ சொல்லியே ஆகணும். இல்லனா இப்ப நீ சந்தோஷப்பட்டேல, அது நிரந்தரமா இருக்காது, வெறும் தற்காலிகம்தான். வெற்றி வெற்றி, சக்தி, வெற்றி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. பூஜா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா ரங்கநாயகியம்மா அப்படியே விட்டுருவாங்களா? திரும்ப வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி திரும்ப அவன் மனசை மாத்த மாட்டாங்களா? சக்திக்கா, இப்பவே வெற்றியை கூப்பிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடலாம்க்கா. ப்ளீஸ்க்கா, கூப்பிடு. வேண்டாம் துர்கா. எப்படி இந்த கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி அந்த கல்யாணமும் நிக்கும். இங்க பாரு சக்தி, எல்லா நேரமும் உனக்கு சாதகமா நடக்காது. நடக்கும்க்கா, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். இந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. கண்டிப்பா இன்னொரு தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அதுவும் நிக்கும். ஒருவேளை அது நிக்கலனா, வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்டினா அப்ப என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்களும் அதே தானே நினைச்சீங்க. உண்மையை சொல்லுங்க, நினைச்சீங்களா இல்லையா? அந்த கல்யாணம் நடந்ததா? இல்ல பூஜாவே மாலையை தூக்கி போட்டு வேண்டான்னு போனால. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்ட மாட்டான்.